ஹரே கிருஷ்ணா. பகவத்கீதையுடைய முதல் அத்தியாயத்தில் அர்ஜுனன் யுத்தம் செய்ய மாட்டேன் அப்படின்னு சொல்கிறதுக்கான ஒரு காரணம் என்ன அப்படின்னு சொன்னால், சங்கரோ நரகாயைவ குலக்ஞானம் குலஸ்ய ச பதந்தி பிதரோஹ்யேசாம் லுப்த பிண்டோதக கிரியக. அதாவது வர்ணசங்கரம் ஏற்படும். அதனால் குலத்தில் இருக்கிறவங்களுக்கு முன்னோர்களுக்கு செய்யக்கூடிய அந்த காரியம் நமக்கு தெரியும். பிண்டம் கொடுப்போம், இறந்தவர்களுக்கு சிரார்த்தம் பண்ணுறது அப்படிங்கிறது. அது சரியாக நடக்காமல் போகும் அப்படின்னு சொல்லி அர்ஜுனனுக்கு ஒரு வருத்தம். அதனால் என்ன ஆகும் அப்படின்னு சொன்னால், முன்னோர்கள் அவங்க வீழ்ச்சி அடைகிறாங்க, இல்லைன்னா அவங்க ஏதாவது ஒரு கீழான ஒரு நிலையில் இருந்தாங்கன்னா அதிலிருந்து அவங்க விடுபட முடியாமல் கஷ்டப்படுவாங்க. அப்போது அவங்களுக்கு குழந்தையாக பிறந்திருக்கக்கூடியவங்க என்ன பண்ணணும், அவங்கள அந்த நிலைமையிலிருந்து விடுவிக்கிறதுக்காக அவங்களுக்கு இந்த சார்த்த காரியம் பண்ணுறது அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம்னு சாஸ்திரங்களில் சொல்லப்பட்டிருக்கு. அதனால தான் குழந்தைக்கு புத்திரன் அப்படின்னு ஒரு பேர். ஆண் குழந்தைக்கு புத்திரன் அப்படின்னு பேர். ஏன் அப்படின்னு சொன்னால், அந்த தந்தையை புத்து அப்படிங்கிற ஒரு நரகத்துக்கு போகாமல் காப்பாற்றுறதுனால, த்ரா அப்படின்னா விடுவிக்கிறது, புத்திரானா அந்த புத்துங்கிற நரகத்திலேருந்து விடுவிக்கிறதுனால அவனுக்கு புத்ரா அப்படின்னு பேர். ஸோ அந்த பையன் எப்படி தந்தையை அந்த நரகத்துக்கு போகாமல் தடுக்க முடியும் அப்படின்னு சொன்னால், தந்தைக்கு இந்த மாதிரி சிரார்த்த காரியம் செய்கிறதன் மூலமாக. ஸோ அது இந்த குலத்தினுடைய ஒரு பண்பாடு அழியும் போது நாளடைவில் மக்கள் இதெல்லாம் செய்யாமல் விட்டுருவாங்க. அதனால் பித்திருக்களுக்கு நடக்கக்கூடிய காரியம் சரியாக நடக்காது அப்படின்னு சொல்லி அர்ஜுனன் வருத்தப்பட்டு இந்த ஸ்லோகத்தை சொல்கிறான். கண்டிப்பாக பகவானுக்கு பக்தி செய்யக்கூடிய பக்தர்களுக்கு இது போன்ற ஒரு நிலைமை ஏற்படுறதுக்கு வாய்ப்பில்லை. ஏன்னா பகவானுடைய நாமம், பகவானுக்கு செய்த அந்த சேவை அவங்கள கண்டிப்பாக காப்பாற்றும் அப்படிங்கிறதுல எந்த ஒரு சந்தேகமும் இல்லை. ஆனால் கூட சாஸ்திரங்களை விதிச்சிருக்கிறதே பகவான் தான். அதனால் அவருடைய வார்த்தையை மீறுறதும் அப்படிங்கிறதும் கரெக்ட் இல்லை. ஸோ அதனால் நமக்கு இந்த சிரார்த்த காரியங்கள்லாம் இன்றைக்கி எவ்வளோ பேர் ஸ்ரத்தையாக பண்ணுறாங்க, இல்லை பண்ண முடியும், சூழ்நிலை இருக்கா, அதுக்கான ஒரு பணம் இருக்கா, இப்படி பலவிதமான கேள்விகள் நமக்கு தோணலாம். ஆனால் அது எல்லாத்துக்குமே பதில் சொல்லக்கூடிய விதத்தில் ஒரு எளிமையான வழியில் பக்தி தொண்டு மூலமாக எப்படி இதை சரி செய்ய முடியும் அப்படின்னு சொல்லி கீதா மகாத்மியத்தில் சொல்லப்படுது. ஸோ பத்ம புராணத்தில் பகவத்கீதைக்கான 3வது அத்தியாயத்துக்கான ஒரு மகாத்மியத்தை விஷ்ணு லக்ஷ்மிக்கு சொல்கிறாரு. அதில் இது சம்மந்தமான ஒரு கதையை விஷ்ணு சொல்கிறார். அதாவது முன்னாடி ஒரு காலத்தில் ஜனஸ்தானம் அப்படின்னு நம்ம கேள்விப்பட்டிருப்போம். மகாராஷ்டிராவில் அந்த நாசிக் பக்கத்தில் இருக்கக்கூடிய தண்டகாரண்ய வனம், அதுதான் ஜனஸ்தானம். அந்த ஒரு பகுதிகளில் முன்னாடி காலத்தில் ஜடா அப்படின்னு சொல்லி ஒரு பிராமணன் வாழ்ந்து வந்தான். அவன் பிறந்தது தான் பிராமண குலமாக இருந்தாலும் அந்த குலத்துக்கு தகுந்த எந்த ஒரு காரியத்தையும் அவன் பண்ணலை. அவன் எப்போதும் சூதாட்டம் ஆடுறது, அவன் மது அருந்துறது, பெண்களோட உறவு வச்சுக்கிறது, இப்படி தான் அவன் அவனுடைய வாழ்க்கையை நடத்திக்கிட்டு இருந்தான். அவனுக்கு திருமணமும் ஆகி இருந்தது, அவனுக்கு ஒரு குழந்தையும் இருந்தது. ஸோ இந்த மாதிரி அவனுடைய வாழ்க்கை போய்கிட்டு இருக்கிற சமயத்தில் அவனுடைய குடும்பத்தையும் காப்பாற்றுறதுக்கான ஒரு செல்வமும் அவனுக்கு தேவைப்பட்டது. அதனால் அவன் என்ன நினச்சான், வெளி தேசத்துக்கு போய் நம்ம கொஞ்சம் பணம் சம்பாரிச்சிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லி அவன் குடும்பத்தை விட்டுட்டு அங்கேருந்து அவன் வெளி தேசத்துக்கு போய் பணம் சம்பாதிக்கலாம் அப்படின்னு சொல்லி கிளம்பி போனான். பல தூரம் போனதுக்கப்புறமா சில இடங்களில் அவன் தங்கி அவனுக்கு தெரிந்த விஷயங்களெல்லாம் செஞ்சு அவன் கொஞ்சம் பணத்தை சம்பாதிச்சான். போதுமான அளவு பணத்தையும் சம்பாதிச்சான். ஸோ அந்த பணத்தை சம்பாதிச்சதுக்கு அப்புறமா அவன் சரி நம்ம இப்போ வீட்டுக்கு திரும்பலாம் அப்படின்னு அவன் நினைக்கிறான். அப்படி வீட்டுக்கு அவன் திரும்பி வரணும்னு நினச்சிக்கிட்டு அவன் பல தூரம் அவன் கடந்து போனதுனால திரும்பி வந்துக்கிட்டு இருக்கக்கூடிய சமயத்தில் அவனுக்கு ஒரு பக்கம்
பிரயாணத்தோடைய ஒரு களைப்பாகவும் இருக்குது. இன்னொரு பக்கம் அவனுடைய மனதிலையும் வந்து ஒரு திருப்தி இல்லாத ஒரு உணர்வை அவன் வந்து உணர்றான். இப்படி வந்து வாழ்க்கை வந்து போய்கிட்டு இருக்கே அப்படின்னு சொல்லி நினைக்கிறான். அப்படி அவன் வருத்தத்தில் வந்துக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு நாள் ஒரு இடத்துல ஒரு மரத்துக்கடியில் அவன் அன்றைய இரவு பொழுதை கழிக்கலாம் அப்படின்னு சொல்லி அங்கே ஓய்வு எடுக்கிறான். அப்படி அவன் வந்து ஓய்வு எடுத்துக்கிட்டு இருக்கக்கூடிய அந்த சமயத்தில் இரவு நேரத்தில் திருடர்கள் வந்து என்ன பண்ணிடுறாங்க, அவன்கிட்ட இருக்கக்கூடிய அந்த செல்வத்தையெல்லாம் அடித்து அவங்ககிட்ட இருந்து பிடுங்கிடுறாங்க. அது மட்டும் இல்லாமல் அவனை கொல்லவும் செஞ்சிடுறாங்க. ஸோ இந்த திருடர்கள் இவனை வந்து அடித்து கொன்னதுனால ஒரு பிராமண குடும்பத்தில் பிறந்து அவன் வந்து தர்மப்படி தன்னுடைய வாழ்க்கையை நடத்தாததுனாலையும் அவன் என்ன ஆயிடுறான், அவன் வந்து ஒரு பிரம்மராட்சசனாக மாறிடுறான், ஒரு கோஸ்ட் பேயாக மாறிடுறான். அப்படி அவன் வந்து அந்த மரத்துலேயே பல காலங்கள் அவன் வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறான். வீட்டை விட்டு போன தந்தை பல காலங்களாயும் வரலையே அப்படின்னு சொல்லி அவனுடைய பையன் ஒருத்தன் இருந்தான். அந்த பையன் தந்தையை தேடி அவன் வந்து யாத்திரையாக கிளம்பி வர்றான். எந்த பக்கமாக போயிருப்பார், எந்த தேசத்துக்கு போனார் அப்படிங்கிறத கொஞ்சம் அவன் கணித்து என்ன பண்ணுறான், அப்படி அவனும் வந்து யாத்திரையாக வந்து பல இடங்களில் அவன் வந்து தேடுறான். பல யாத்திரிகளை வந்து கேட்குறான், இப்படி இந்த மாதிரி ஒரு நபரை நீங்கள் வந்து பார்த்துருக்கீங்களா அப்படின்னு சொல்லி பல இடங்களுக்கு போயும் பல நபர்களை கேட்டும் எங்கேயுமே அவனுக்கு வந்துட்டு ஒரு பதில் கிடைக்கவே இல்லை. எப்படினாலும் வந்து தந்தையை கண்டுபிடிச்சே ஆகணும், அவருக்கு என்ன நடந்ததுன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லி ஒரு வருத்தத்தில் அந்த பையனும் தொடர்ந்து பிரயாணம் பண்ணிக்கிட்டே இருக்கிறான். அப்படி பிரயாணம் பண்ணிக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு சந்தர்ப்பத்தில் ஒரு நபரை வந்து சந்திக்கிறான். அந்த நபர் இவனுடைய தந்தைக்கும் நெருக்கமானவர். ஸோ அதனால் அவனுக்கு எதிர்பாராத விதமாக அவரை சந்திக்கக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் ஏற்பட்டதுனால அவர்கிட்ட விசாரிக்கிறான், இப்படி வந்து அப்பாவை பார்த்தீங்களா அப்படின்னு சொல்லி. அப்போது அந்த நபருக்கு இவனுக்கு என்ன நடந்தது அப்படிங்கிறதெல்லாம் தெரிஞ்சிருக்கு. அவர் சொல்கிறாரு, உன்னுடைய தந்தைக்கு இப்படி வந்து ஒரு அகால மரணம் ஏற்பட்டிருக்கு, திருடர்களால் வந்து தாக்கப்பட்டு அவர் கொல்லப்பட்டார், அதனால் அவர் இறந்து போயிட்டார் அப்படின்னு தான், அவ்வளோதான் அந்த நபருக்கு தெரியும். அதை கேட்டதுனால அந்த பையன் ரொம்ப வந்து வருத்தப்பட்டான். இப்படி என்னுடைய தந்தை வந்து திருடர்களால் வந்து தாக்கப்பட்டு இறந்துட்டாரே அப்படின்னு சொல்லி வருத்தப்பட்டான். சரி, ஒரு பையனாக அவருடைய பையனாக என்னுடைய கடமை என்ன அப்படின்னா, அவருக்கு நான் வந்து முறைப்படி வந்து ஒரு சிரார்த்த காரியம் பண்ணணும். அதனால் நான் என்ன பண்ணுறேன், இங்கேருந்து அப்படியே நான் வந்து காசிக்கு நான் போய் அவருக்கு சிரார்த்த காரியம் பண்ணணும் அப்படின்னு அவன் வந்து மனசுக்குள்ளே நினச்சிக்கிறான். நினச்சிட்டு அவன் எங்கே அந்த நண்பரை வந்து சந்தித்தானோ அந்த இடத்துலேருந்து காசியை நோக்கி அவன் வந்து பிரயாணம் பண்ணுறதுக்கு ஆரம்பிக்கிறான். அப்படி காசியை நோக்கி வந்து பிரயாணம் பண்ணிக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு சமயத்தில் அவன் ஒரு நாள் இரவு ஒரு மரத்தின் அடியில் அவன் வந்து இரவு நேரத்தில் வந்து ஓய்வெடுக்க அவன் அமர்றான். அப்படி அந்த இடத்துல ஓய்வு எடுக்கக்கூடிய ஒரு சமயத்தில் அந்த பையன் என்ன பண்ணுறான் அப்படின்னு சொன்னால், அந்த மரத்தடியில் உட்காந்து பகவத்கீதையோடைய 3வது அத்தியாயத்தை அவன் வந்து படிக்க ஆரம்பிக்கிறான். ஸோ பகவத்கீதையோடைய 3வது அத்தியாயத்தை அவன் பாராயணம் பண்ணி முடித்த அந்த சமயத்தில் இமிடியேட்டாக அந்த மரத்துலேருந்து ஒரு மிகப்பெரிய ஒரு பிரகாசம் வந்து ஏற்படுது. சடனாக இரவு நேரத்தில் இப்படி ஒரு பிரகாசம் ஏற்படுறத பார்த்து அந்த பையனுக்குமே வந்து ஒரு அதிர்ச்சி. என்னாச்சு, திடீர்னு இப்படி ஒரு பிரகாசம் வருதே, எதனால் ஏற்படுது அப்படின்னு சொல்லி அந்த சமயத்தில் அந்த மரத்தில் அவனுடைய தந்தை அங்கே வந்து ஒரு பேயாக இருந்தார். அந்த பகவத்கீதையோடைய 3வது அத்தியாயத்துடைய பாராயணத்தை அவர் கேட்டதுனால அந்த பேயுடைய ரூபத்தில் இருந்து விடுபட்டு என்னானார், அவர் அப்படியே வந்து ஒரு விஷ்ணு தூதனுடைய ஒரு ரூபத்தை வந்து எடுத்தார். ஸோ அப்படி அந்த ரூபத்தோட தன்னுடைய பையனுக்கு முன்னாடி அவர் வந்து காட்சி கொடுக்குறார். அதை பார்த்து அந்த பையனுக்கு பயங்கரமான ஆச்சரியம். தன்னுடைய கண்ணு முன்னாடியே தன்னுடைய தந்தை ஒரு பேயுடைய ஒரு ரூபத்திலிருந்து இப்படி ஒரு விஷ்ணு தூதனுடைய ஒரு ரூபத்தை மாறுறத அவன் வந்து பார்க்குறான். ரொம்ப ஆச்சரியத்தோடு பார்க்குறான், ரொம்ப சந்தோஷத்தோடையும் பார்க்குறான். தன்னுடைய தந்தைக்கு இப்படி வந்து ஒரு நற்கதி கிடைக்குது அப்படிங்கிறத அவன் லைவாகவே பார்க்குறான். பட் அவனுக்குமே வந்து புரிஞ்சிக்க முடியல, சடனாக வந்து இது நடந்தது எதனால் அப்படின்னு சொல்லி. அதனால் அவன் வந்து தன்னுடைய தந்தையே வணங்கி வந்து கேட்குறான், இந்த மாதிரி உங்களை நான் வந்து கேள்விப்பட்டேன், நீங்கள் ஒரு பேயாக வந்து நீங்கள் சுற்றிக்கிட்டு இருக்கிறீங்க அப்படின்னு. இப்போது எப்படி நீங்கள் இந்த ஒரு விஷ்ணு தூதருடைய ஒரு ரூபத்தை நீங்கள் அடைஞ்சிங்க அப்படின்னு சொல்லி. அதுக்கு அவனுடைய தந்தை வந்து பதில் சொன்னார், நான் பேயோடைய தேகத்தில் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருந்தேன், உண்மைதான். ஆனால்
எப்போ நீ இங்கே வந்து இந்த பகவத்கீதை 3வது அத்தியாயத்தை நீ வந்து பாராயணம் செய்தையோ, அதை கேட்ட மாத்திரத்திலேயே என்னுடைய பாவ வினைகள் எல்லாம் நான் போய் நான் என்ன ஆகிட்டேன், நான் கம்ப்ளீட்டாக வந்து பாவத்திலேருந்து விடுபட்டு ஒரு விஷ்ணு தூத ரூபம் எனக்கு வந்து கிடச்சிருச்சு. இப்போ நான் வந்து வைகுண்டத்துக்கு போகிறதுக்கு தகுதி உள்ளவனாக ஆயிட்டேன். நீ வந்து எந்த காரியத்துக்காக இப்போ வந்து காசிக்கு போகணுன்னு நினச்சியோ, அதாவது உன்னுடைய தந்தை இந்த பேயோடைய ஒரு தேகத்தில் இருந்து விடுபட்டு ஒரு நற்கதி அடையணுன்றது தான் உன்னுடைய விருப்பம். ஆனால் இப்போ இது ஆல்ரெடி வந்து நடந்துடுச்சு. அதனால் நீ இனிமேல் வந்து காசிக்கு போகணுன்ற ஒரு அவசியம் இல்லை. அதனால் நீ என்ன பண்ண, திரும்ப நீ வந்து வீட்டுக்கு கிளம்பலாம் அப்படின்னு சொல்லி அவர் வந்து சொல்கிறார். அப்போது பையன் வந்து ரொம்ப சந்தோஷத்தில் அவரை வந்து வணங்கி, நான் ஏதாவது இன்னும் செய்ய வேண்டிய கடமை ஏதாவது இருந்தால் தயவு செஞ்சு சொல்லுங்கள், நான் அந்த கடமையை நிறைவேற்றுறதுக்கு நான் ரெடியாக இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி அவன் கேட்குறான். அப்போது அவனுடைய தந்தை வந்து சந்தோஷப்பட்டு, உனக்கு விருப்பம் இருந்தால் என்னுடைய சகோதரன் அவனும் கூட வந்து என்ன ஆகிட்டான், அவனுடைய ஒரு தீய செயல்கள்னால அவனும் கூட இந்த மாதிரி வந்து ஒரு நரக சூழ்நிலையில் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கிறான். உனக்கு விருப்பம் இருந்தால் நீ என்ன பண்ணு, நீ வீட்டுக்கு போய் இந்த 3வது அத்தியாயத்தை திரும்ப நீ வந்து பாராயணம் செஞ்சு அவனும் இந்த நிலைமையிலேருந்து விடுபடணும்னு சொல்லி அவனுக்காக நீ வந்து பிரார்த்தனை பண்ணி சங்கல்பம் பண்ணி நீ இந்த பகவத்கீதையை வந்து பாராயணம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி அவர் வந்து வேண்டி கேட்டுக்கிட்டார். அப்போது அந்த பையனுக்கு வந்து புரிஞ்சது, ஓகே, இந்த பகவத்கீதை பாராயணம் பண்ணுறதன் மூலமாக ஒருத்தர் நரகத்துடைய நிலைமையில் இருந்து கூட விடுபட முடியும் அப்படின்னு சொன்னால், நான் வெறுமனையே உங்களுடைய தம்பிக்காக மட்டும் இல்லை, உங்களுடைய சகோதரர்களுக்காக மட்டும் இல்லை, நம்மளுடைய முன்னோர்கள் யாராக இருந்தாலும் சரி, ஏன் கட்டுண்ட ஜீவாத்மாக்கள் எவ்வளவு பேர் நரகத்தில் இருந்து கஷ்டப்படுறாங்களோ அவங்க எல்லாருமே வந்து இந்த நரகத்திலிருந்து விடுபடுற வரைக்கும் நான் என்ன பண்ணுறேன், இந்த பகவத்கீதையை நான் பாராயணம் பண்ணிக்கிட்டே இருக்கிறேன். அதாவது 3வது அத்தியாயத்தை நான் வந்து பாராயணம் பண்ணிக்கிட்டே இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி அவன் வந்து சொன்னான். அதை கேட்டு அந்த தந்தை வந்து ரொம்ப சந்தோஷப்பட்டார். இது வந்து ஒரு மிகச்சிறந்த ஒரு பண்பு. மற்ற துயரப்படக்கூடிய அந்த ஜீவாத்மாக்களுக்கு மேலேயும் நீ வந்து இவ்வளோ கருணையாக இருக்கிறிய, அதுபடியே நீ வந்து பண்ணு, என்னுடைய ஆசீர்வாதம் உனக்கு அப்படின்னு சொல்லி அந்த ஜடாங்கிற பிராமணன் இப்போ விஷ்ணு தூத ரூபத்தை வந்து எடுத்துக்கிட்டான். அந்த நேரத்தில் வானத்திலிருந்து வைகுண்ட விமானம் ஒன்று வந்து என்னாச்சு, அந்த ஜடாங்கிற பிராமணனை அந்த விமானத்தில் வந்து கூட்டிகிட்டு அது வைகுண்டம் போயிடுச்சு. ஸோ இந்த பையன், ஜடாவுடைய பையன், அவன் என்ன பண்ணான், இந்த காட்சியை பார்த்த ஆனந்தத்தில் எல்லாருக்கும் வந்து நன்மை கிடைக்கணும் அப்படின்ற அந்த ஒரு உயர்ந்த நோக்கத்தோடு என்ன பண்ணால் வீட்டுக்கு வந்தான். வந்து தினமும் வந்து சிரத்தையோட இந்த பகவத்கீதை 3வது அத்தியாயத்தை அவன் வந்து பாராயணம் பண்ண ஆரம்பித்தான். ஸோ அதனால் அந்த சங்கல்பத்தோடு அவன் வந்து பண்ணான். இப்படி இந்த நரகத்தில் கஷ்டப்படக்கூடிய அனைத்து ஜீவாத்மாக்களும் என்ன ஆகணும், நரகத்தில் இருந்து அவங்க வந்து விடுபடணும் அப்படின்னு சொல்லி அவங்க எல்லாருக்காகவும் அவன் வந்து பிரார்த்தனை பண்ணி என்ன பண்ணான், இந்த பகவத்கீதையை வந்து பாராயணம் பண்ணான். ஸோ இவனுடைய ஹிருதயத்தை வந்து புரிந்து கொண்ட பகவான் என்ன பண்ணார், இப்படி அங்கே ஒரு பக்தன் நரகத்தில் இருக்கிறவங்களாம் விடுபடணும்னு சொல்லி அவன் வந்து என்ன பண்ணிகிட்ருக்கான், பகவத்கீதை 3வது அத்தியாயத்தை பாராயணம் பண்ணிகிட்ருக்கான். அதுக்கான ஒரு பலன் நான் கொடுக்கணும்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லி தன்னுடைய தூதர்களெல்லாம் கூப்பிட்டு, நீங்கள் யமலோகம் போங்க, போய் யமதர்மன்கிட்ட என்னுடைய இந்த விருப்பத்தை சொல்லி என்ன பண்ணுங்கள், அங்கே இருக்கக்கூடிய எல்லா கட்டுண்ட ஜீவாத்மாக்களையும் வைகுண்டம் கூட்டிகிட்டு வந்துடுங்க அப்படின்னு சொல்லி விஷ்ணு தன்னுடைய தூதர்களுக்கு வந்துட்டு ஒரு கட்டளை கொடுக்குறார். இந்த விஷ்ணு தூதர்களும் வந்து என்ன பண்ணுறாங்க, ரொம்ப சந்தோஷத்தோடு அவங்க யமலோகம் போகிறாங்க. யமலோகம் போய் அங்கே யமராஜனை வந்து வணங்கி, இந்த மாதிரி யமராஜா, என்னுடைய தலைவர், எங்களுடைய மாஸ்டர் விஷ்ணு உங்களுக்கு வந்துட்டு ஒரு செய்தி கொடுத்துருக்கிறாரு. என்ன அப்படின்னு சொன்னால், இந்த மாதிரி ஒருத்தர் நரகத்தில் இருக்கக்கூடிய அனைவருமே வந்துட்டு விடுபடணும் அப்படின்றதுக்காக பகவத்கீதையை வந்து பாராயணம் பண்ணிகிட்ருக்கிறாரு. அதனால் நீங்கள் என்ன பண்ணணுமா, இப்போது நரகத்தில் இருக்கக்கூடிய எல்லாரையுமே எந்த விதமான ஒரு நிபந்தனையும் இல்லாமல் நீங்கள் என்ன பண்ணணும், விடுவிக்கணும் அப்படின்னு சொல்லி விஷ்ணு தூதர்கள் யமதர்மன்கிட்ட வந்து சொன்ன உடனே அவரும் வந்து விஷ்ணு தூதர்களை வணங்கி, என்னுடைய மாஸ்டரும் அவர் தான், அவருடைய அந்த கட்டளையை நான் எப்படி வந்து மீற முடியும், கண்டிப்பாக எல்லாரையுமே வந்து விடுவிக்கலாம் அப்படின்னு சொல்லி யமன் என்ன பண்ணுறாரு, எல்லாரையுமே விடுவித்து அவங்களோட வைகுண்டத்துக்கு அனுப்பிச்சி வைக்கிறாரு. அதோடு சேர்ந்து யமதர்மனும் வந்து என்ன பண்ணுறாரு, வைகுண்டத்துக்கு போகிறார். என்ன காரணம் அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக.
ஆல்ரெடி இவங்க காரணத்தை சொன்னால் கூட எல்லாரையும் விடுவிக்கிற அளவுக்கு அது அந்த அளவுக்கு ஒரு சக்தியானதுன்றத விஷ்ணுக்கிட்ட இருந்தே கேட்கணும் அப்படின்றதுக்காக என்ன பண்ணுறாரு, அவரும் வந்து வைகுண்ட லோகத்துக்கு போகிறார். அங்கே போனால் எல்லா தேவர்கள், ரிஷிகள், முனிகள் எல்லாரும் வந்து அங்கே வைகுண்டத்தில் பகவானை சுற்றி நிற்கிறாங்க. லக்ஷ்மி தேவி அங்கே இருக்கிறாங்க, பிரம்மாவே அங்கே இருக்கிறாரு. இருந்து என்ன பண்ணுறாரு, பகவானை புகழ்ந்து வேத மந்திரங்களை வந்து அவர் படிச்சுக்கிட்டு இருக்கிறார். ஸோ இதெல்லாம் பார்த்த ஆனந்தத்தில், ஆச்சரியத்தில் யமதர்மன் பகவான் விஷ்ணுவை வந்து வணங்கி, இந்த மாதிரி நீங்கள் எல்லாரையுமே வந்து நரகத்திலேருந்து விடுவிச்சிங்க, உங்களுக்கு உரிமை இருக்குது. ஆனால் இப்படி எல்லாரையுமே வந்து விடுவிச்சிட்டிங்களே, இனிமேல் நான் வந்து என்ன பண்ணணும், நான் என்ன மாதிரி சேவை பண்ணணும்னு எனக்கு நீங்கள் வந்து ஒரு அனுகிரகம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி பகவானை பிரார்த்தனை பண்ணி கேட்குறார். பகவானுக்கு முன்னாடி ஒரு பிரார்த்தனை வேற பண்ணுறார். எப்படி பகவான் இந்த பௌதிக சிருஷ்டியினுடைய ஒரு சிருஷ்டிகர்த்தாவாக இருக்கிறாரு, காரணகர்த்தாவாக இருக்கிறாரு அப்படிங்கிறதெல்லாம் சொல்லி புகழ்ந்து யமன் வந்து பாடி, எனக்கு வந்து நீங்கள் ஒரு வழி சொல்லணும் அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. அப்போது விஷ்ணு வந்து சொல்கிறாரு, கவலைப்படாத, உனக்கு வந்துட்டு இந்த வேலையை பண்ணணும் அப்படின்னு சொல்லி நான் தனிப்பட்ட முறையில் எந்த ஒரு இன்ஸ்ட்ரக்ஷனும் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஆல்ரெடி நீ இப்போ என்ன வேலை பார்த்துக்கிட்டு இருந்தியோ அதே வேலையை நீ வந்து என்ன பண்ணலாம், தொடர்ந்து நீ கண்டினியூ பண்ணு, உன்னோட இடத்துக்கே நீ போ அப்படின்னு சொல்லி திரும்ப அனுப்பிச்சி வச்சிடுறார். ஸோ யமதர்மனும் விஷ்ணுவை வந்து வணங்கி என்ன பண்ணுறாரு, திரும்ப அவர் தன்னுடைய லோகமான யமலோகத்துக்கு வந்துடுறார். அப்படின்னு சொன்னால் யமன் அங்கே வந்து என்ன பண்ண போகிறாரு அப்படின்னு நம்ம நினைக்கலாம். கட்டுண்ட ஜீவாத்மாக்கள் அன்லிமிட்டடாக வந்து இருக்குது, அது அன்லிமிட்டடான லோகங்களில் இருக்குது. ஸோ என்ன ஆகலாம், திரும்பியும் ஜீவாத்மாக்கள் வேறு பாவம் செய்த ஜீவாத்மாக்கள் அங்கே வந்து வருவாங்க. அதனால் உனக்கு வேலை எப்பயுமே இருக்கும், நீ அங்கே போ அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சி வச்சிடுறாரு. பட் இன்னொரு விஷயம் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு சொன்னால், எப்படி ஒரு சிரத்தையுள்ள ஒரு பக்தனால் இந்த பகவத்கீதை பாராயணம் செய்ததன் மூலமாக தன்னுடைய அப்பா மட்டும் இல்லை, தன்னுடைய முன்னோர்கள் மட்டும் இல்லை, நரகத்தில் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கக்கூடிய அனைத்து ஜீவாத்மாக்களையுமே வந்து நரக சூழ்நிலையில் இருந்து கூட காப்பாற்ற முடியும் அப்படின்னு சொன்னால், அப்போ இந்த பகவத்கீதையோடைய மகத்துவம் என்ன அப்படிங்கிறத நாம் வந்து தெரிஞ்சுக்கணும். எல்லார் வீட்லேயும் நம்ம வந்து பகவத்கீதை இருக்கலாம், வச்சுருக்கலாம். பக்தர்களுடைய வீட்டில் கூட வந்து பகவத்கீதை இருக்கலாம். ஆனாலும் நாம் என்ன பண்ணுறதில்ல, அந்த பகவத்கீதையை எடுத்து ஒரு நாள் கூட உட்காந்து நம்ம வந்து படிக்கணும்னு நினைக்கிறதில்ல. அதில் ஒரு ஸ்லோகத்தையாவது வந்து படிக்கணும்னு நம்ம நினைக்கிறதில்ல. அதுதான் நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய ஒரு பிரச்சனை. அது மட்டும் இல்லாமல் பகவத்கீதைக்கு எப்படி ஒரு சக்தி இருக்குது அப்படிங்கிறதுக்கு மேலே நமக்கு நம்பிக்கையும் வந்து இருக்கிறதில்ல. நமக்கு ஏதாவது வந்து ஒரு ப்ராப்ளம் வந்துருச்சு அப்படின்னு சொன்னாலே நம்ம வந்து என்ன ஆயிடுறோம், பயந்துடுறோம். ஐயோ இந்த மாதிரி ஆயிடுச்சே, என்ன பண்ணுறதுன்னு சொல்லி உதவியை வேறு யார்கிட்டையும் நம்ம வந்து நாடுறோம். எந்த விதமான ஒரு தயக்கமும் பயமும் இல்லாமல் பகவத்கீதையை வந்து சரணாகதி பண்ணுங்கள், பாகவதத்தை சரணாகதி பண்ணுங்கள். அதை வந்து நீங்கள் தினமும் பாராயணம் பண்ணுங்கள். கண்டிப்பாக எப்பேற்பட்ட ஒரு ஆபத்தில் இருந்தும் அதனால் நம்மளை வந்து காப்பாற்ற முடியும். ஏன்னா பகவத்கீதைக்கும் பாகவதத்துக்குமே வந்து எந்த விதமான ஒரு வித்தியாசமும் இல்லை அப்படிங்கிறத நாம் முதல்ல வந்து உணரணும். அதில் நமக்கு வந்துட்டு பூர்ண நம்பிக்கை வரணும். அந்த நம்பிக்கை வந்தாலே நம்மளும் வந்து இந்த மனித பிறவியில் இருந்து உய்வடையலாம். நம்மளுடைய முன்னோர்கள் யாருமே வந்து இந்த மாதிரியான ஒரு நிலைமையில் இருந்திருந்தாங்க அப்படின்னு சொன்னால் அவங்கள கூட வந்து ஒரு நற்கதி அடைய நம்ம வந்து வைக்கலாம். ஸோ அதனால் இந்த பகவத்கீதையாக இருக்கட்டும், இல்லை பாகவதமாக இருக்கட்டும், பிரபுபாதர் நமக்கு கொடுத்துருக்கக்கூடிய இந்த பகவத்கீதை பாகவதத்தை நாம் என்ன பண்ணணும், பாராயணம் பண்ணுறதோடு மட்டும் இல்லாமல் தினமும் நாம் வந்து படித்து என்ன பண்ணிக்கணும், அந்த ஆத்ம ஞானத்தை, பகவானுக்கு மேலான அந்த பக்தியை நாம் வந்து வளர்த்துக்க முயற்சி பண்ணணும். அப்படி அந்த முயற்சியினால் நாம் மட்டுமே வந்து ஒரு நல்ல கதி அடைய போகிறதில்ல, நம்மளை சுற்றி இருக்கக்கூடிய எல்லாருக்குமே வந்து ஒரு நல்ல கதி கிடைக்கும் அப்படிங்கிறதுல எந்த விதமான ஒரு சந்தேகமும் தேவையில்லை. ஹரே கிருஷ்ணா.